மனோஜ் வைஃப் தான் நேர்ல பார்த்தா, அவள் நிலைமையேதான். சின்ன மாமனார் சொன்ன அதிர்ச்சி விஷயம். வெறும் 48 வயதில் உயிரிழந்திருக்கிறார் மனோஜ் பாரதி என்னும் மனோஜ் பாரதி ராஜா. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் ஒரே மகன் இந்த மனோஜ். இவரை 22 வயதில் ஹீரோவாக அறிமுகம் செய்தார் பாரதி ராஜா. தனது மகன் என்பதால் தாஜ்மஹால் படத்திற்கு எக்கச்சக்கமாக செலவு செய்து AR ரகுமான் இசையமைப்பில் பிரம்மாண்டமாக தயாரித்தும் இயக்கவும் செய்தார் பாரதி ராஜா. படம் பெரிய அளவில் வெற்றி பெறாத நிலையிலும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைத்த நிலையில் கதாநாயகனாக மனோஜால் வெற்றி பெற முடியவில்லை. இதன் பிறகு 2006ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டு தந்தையின் சொத்துக்களை பராமரித்து கொண்டு செட்டில் ஆனார் மனோஜ். இதன் பிறகு திரைப்பட இயக்கத்தில் ஆர்வம் காட்டிய மனோஜ் பெரிய அளவில் இயக்குனராகும் திட்டத்துடன் பிரபல ஹீரோக்களுக்கு கதை கூறி வந்தார். ஆனால் அதுவும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகவில்லை. ஒரு கட்டத்தில் குணச்சித்திர வேடங்களில் திரைப்படங்களில் மனோஜ் நடிக்க ஆரம்பித்தார். மார்கழி திங்கள் என்ற திரைப்படம் மூலம் இயக்குனரும் ஆனார் மனோஜ். சமீபத்தில் மனோஜின் சித்தப்பா ஜெயராஜ் சமூக வலைதளத்தில் அளித்த பேட்டியில், மனோஜ் ஒருபோதும் என்னை சித்தப்பா என அழைத்ததில்லை என்றும் என்னை நண்பன் போலவே பார்த்தார். 13 வயதிலிருந்தே அவருக்கு சர்க்கரை நோய் இருந்ததாகவும் அதற்காக தொடர்ந்து இன்சுலின் எடுத்துக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் சில ஆண்டுகளாக இன்சுலின் போடுவதை நிறுத்தி கொண்டதன் விளைவு அவருக்கு இதய நோய் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. இஸ்கெமிக் நோய் பாதிப்பினால் மனோஜுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை. அப்படி செய்தால் அவர் நீண்ட நாள் நலமுடன் இருப்பார் என்ற நம்பிக்கையிலேயே குடும்பத்தினர் அவரை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு சரியான உணவையும் மருந்து மாத்திரைகளையும் உட்கொள்ளாததே அவரின் உயிரை பறித்ததாகவும் வருத்தம் தெரிவித்தார். நாங்கள் கூட நடந்ததையெல்லாம் கேள்விதான் பட்டோம். ஆனால் மனோஜின் மனைவி நந்தனாதான் அவரை உடனிருந்து கடைசி நிமிடங்கள் வரை பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு டீ போட்டு கொடு என கேட்ட நேரத்திலேயே என்னமோ எனக்கு செய்கிறதுமா என கூறும்போதே அவரின் குரல் விக்கி அமுங்கி இருக்கிறது. இதை பார்த்த ஒரு மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? என் அண்ணனை எங்களால் தேற்றவே முடியவில்லை. மனோஜ் இன்னும் தன் கூடவே இருப்பதாக உணர்கிறார். இந்த அதிர்ச்சியிலிருந்து அவரை மீட்கவே முடியவில்லை என்று தழுதழுக்க கூறினார். வயதான காலத்தில் தன் ஒரே மகன் தங்களை பார்த்து கொள்வான் என நம்பியிருந்த குடும்பத்தில் விதி விளையாடி அநியாயமாக ஒரு உயிரை பறித்து கொண்டது. குழந்தையை இழந்த ஒரு பெற்றோரின் மனநிலை எப்படி இருக்கும்? வீடே இருண்டதாக மாறிவிட்டது என தன் ஆற்றாமையை காட்டினார்.